ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்குங்க. உருண்டை உடையாம எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்க முறைப்படி நீங்களும் செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்தோடையும் பக்காவா செட் ஆகிடுங்க. இது மாதிரி குழம்பு வைக்கும்போது நம்ம சைட் டிஷ்ஷா வறுவல், பொரியல் எதுவுமே செய்ய வேண்டாங்க. இந்த உருண்டை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். முதல்ல உருண்டைக்கு கடலை பருப்பு ஊற வைக்கணுங்க. அத ஊற வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் போல ஊறணும். நல்லா ஊறி வந்தாதாங்க நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும் உருண்டை. அதனால முதல்ல ஊற வச்சிடலாம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்ப பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இது தண்ணி வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்கு சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்கிற அளவுக்கு 2 பச்சை மிளகாய் போதுமானதா இருக்கும். நீங்க பருப்பு கூட சேர்க்கிறீங்கன்னா, அதுக்கேத்த மாரி காரம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு மட்டும் இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பல் பூண்டு தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4, 5 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனா அரைச்சிட வேண்டாம். உருண்டை நல்லா இருக்காது. இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். தண்ணி நெறைய சேர்த்துறாதீங்க. வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஒரு 3 பத்த தேங்காய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இத நம்ம வேக வைக்க போறோம். இட்லி பாத்திரத்துல வேக வைக்கலாம். அப்பதான் உருண்டை உடையாம சூப்பரா வரும். நான் ஒரு ஸ்டீம் பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி இத உருண்டை பிடிச்சு வேக வைக்க போறேன் இட்லி பாத்திரத்துல. உங்ககிட்ட இந்த பிளேட் இல்ல அப்படின்னா, இட்லி தட்டுலயே கூட எண்ணெய் தடவிட்டு நீங்க அதிலேயே உருண்டைகள வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. நல்லா உருண்டை வெந்து வந்துரும். இது மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சாச்சு. நான் எடுத்திருந்த 1 கப்புக்கு 10 உருண்டைகள் கிடைச்சிருக்கு. இப்ப இத இட்லி பாத்திரத்துல சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ள குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு சட்டியில நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதிலே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெங்காய வடகம் சேர்த்துக்கிறேன். அந்த வடகம் சேர்த்து நம்ம தாளிக்கும்போது நல்ல வாசனையா இருக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது அளவுக்கு நல்லா வதக்கி குடுத்துக்கோங்க. வதங்குனதும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும்போது சட்னிலயும் நல்லெண்ணெய்லாம் பயன்படுத்தும்போது டேஸ்ட்டும் சூப்பராவே இருக்குங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து குடுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். காரக்குழம்புங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கறத வச்சு தாங்க டேஸ்ட்டு சூப்பரா கிடைக்கும் நமக்கு. பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே 2 தக்காளிய பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. தக்காளியும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது எல்லாம் ஒரு சேர நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க சூப்பரா வதங்கி வந்திருக்கு. இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டைக்கு ஏற்கனவே அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். அதனால குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் இதுல உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் கலருக்காக கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். நீங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முழுமையாவே குழம்பு மிளகாய் தூளே நீங்க பயன்படுத்திக்கலாம்.
இப்ப எல்லாமே நல்லா ஒண்ணு சேராத அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இது கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இது கொதிச்ச பிறகு தாங்க இது கூட மத்த பொருட்கள் நம்ம சேர்க்கணும். ஒரு 3 பத தேங்காய எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே. சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க உருண்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இது ஆறட்டும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப குழம்பும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப இது கூட அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுங்க. மிக்ஸி அலசி சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணிய. கொஞ்சம் நம்ம இந்த டைம்ல தண்ணி கொஞ்சம் கூடுதலாவே வச்சுக்கலாம். ஏன்னா உருண்டை சேர்த்துட்டு அது கொதிக்கும்போது, உருண்டை ஆறும்போது தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். குழம்பு திக்காகி கிடைச்சிரும். அதனால தண்ணி இந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப இது கொதிச்ச பிறகு தான் நம்ம உருண்டைகள சேர்க்கணும். இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப உருண்டைகள ஒண்ணொண்ணா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசா இது மாதிரி கலரி குடுங்க ஜென்டிலா. நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கதால கரண்டி சேர்த்து கிளறும்போது அது உடையாது. இருந்தாலும் நீங்க ஜென்டிலா கலரிக்கோங்க. இப்ப இத மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. இப்ப ஃபைனலா இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலைய தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்ப பார்க்கறதுக்கு தண்ணியா இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இது ஆறும்போது கரெக்ட்டா கெட்டியாகிடும். அதனால இந்த ஸ்டேஜ்லயே நான் கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணி கீழ இறக்கி வச்சிருக்கேன். இப்ப கவுண்டர் டாப் மேல தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம சட்டியில செஞ்சிருக்கிறதால அது இன்னும் கொதிச்சுட்டே இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.